Taste the Daily. மத்திய அரசு உத்தேசித்துள்ள வக்ஃப் வாரிய சட்டத்திருத்தம் தொடர்பாக நாளை சென்னையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம். பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்காத ஸ்டாலின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்தம் தொடர்பான ஜேபிசி ஆலோசனை கூட்டத்திற்கு எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளை அழைக்காதது ஏன்? ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி காட்டமான கேள்வி. இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 17 மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. செயலற்ற பொம்மை முதலமைச்சராலும் அக்கறையற்ற மத்திய அரசாலும் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படும் அவலம். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் சாலை மறியல். இலங்கையின் அராஜகத்தை தடுத்து நிறுத்த முழு அடைப்பு போராட்டம் நடத்த அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தல். செந்தில் பாலாஜி பற்றி பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய காட்சிகளை வெளியிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சரமாரி கேள்வி. அன்றைக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் இன்று தியாகியானது எப்படி என காட்டமான விமர்சனம். யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்கிறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். செந்தில் பாலாஜியை கைது செய்ய வலியுறுத்தியவர்களே தற்போது அவர் தியாகம் செய்ததாக கூறுகின்றனர். தியாகம் என்ற சொல்லுக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரே கொடுத்த வாக்குமூலம். இப்பொழுது அப்படிப்பட்டவருக்கு தியாகம் என்று சொல்றார் ஒரு முதலமைச்சர். எவ்வளவு வெட்கக்கேடான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவரே ஆதாரத்தோடு சொன்னேன்னு சொல்றார். மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஜூனியர் அமைச்சராக வேறு கட்சியிலிருந்து ஒருவருக்கு இவ்வளவு சலுகை கொடுப்பது ஏன், இவ்வளவு வாழ்த்துக்கள் சொல்வது ஏன்? இதில் தான் பெரிய சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுகிறது. எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலை அதிமுக சந்திக்கும். தேர்தலை சந்திக்க அதிமுக தயாராக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தல் பதவிக்காலம் இந்த வருஷத்தோட முடிவதாக கருதுகிறேன். அப்படி உள்ளாட்சி தேர்தல் முடிந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும். தள்ளி போகுமா இல்லை என்பதெல்லாம் இப்பொழுது தெரியாது. அது அரசாங்கத்தினுடைய இதுதான் நிலைப்பாடு தான். என்ன காரணத்துக்கு தள்ளி இருப்பால் என்பது தெரியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது. திமுக ஆட்சியில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துவிட்டது. மக்களின் பிரச்சனைகள் குறித்து கொஞ்சமும் கவலைப்படாமல் திமுக அரசு அடிக்கடி நகராட்சி, மாநகராட்சிகளில் சொத்து வரியை உயர்த்தி வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடவரி 150% உயர்த்திட்டாங்க, குடிய வரி உயர்த்திட்டாங்க, குப்பை வரிக்கும் போட்டாங்க. இப்படி ஏற்கனவே வரி போட்டு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத மக்கள் தலையிலே மிகப்பெரிய சுமைத்தி இருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநகராட்சி, நகராட்சி பகுதியில் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்பது கண்டனத்துக்குரியது. மெத்தனாலை கையாள்வதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யாவிட்டால் மரக்காணத்தில் நடந்ததைப் போல கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கக்கூடும் என 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதமே பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை எச்சரித்த தமிழக டிஜிபி.
டிஜிபியின் கடிதத்தை உதாசீனப்படுத்திய ஸ்டாலினால் கள்ளக்குறிச்சியில் பரிதாபமாக பலியான 74 உயிர்கள். மெத்தனால் விவகாரத்தில் ஸ்டாலினின் அலட்சியத்தால் தமிழகத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள். நாட்டு மக்கள் உயிரிழப்புக்கு பொறுப்பேற்று உள்துறையை பொறுப்பு வகிக்கும் பொம்மை முதலமைச்சர் ராஜினாமா செய்ய மக்கள் வலியுறுத்தல். பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை குடும்ப கட்சியாக மாற்றி அராஜகம். உடன்பிறப்புகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் கொந்தளிப்பு. கட்சி நடத்துறீங்க நீங்க? முதல்ல உன்ன தலைவன் சொல்ல சொன்னீங்க, அப்புறம் புள்ளைய சொல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் அவன் புள்ளைய சொல்ல சொல்வீங்க. இதே தான் வேலையா உங்களுக்கு? நான் வாழ்க்கை பூரா உங்க வீட்டிலேயே தலைவன் சொல்லிட்டு இருந்தா நாங்க எப்பயா தலைவனா இருந்து காலம் பூரா கொடியை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கணுமா? நாங்க எங்களுக்கு பதவி ஆசை வரக்கூடாதா? சென்னை அமைந்தகரை பகுதியில் வீடு ஒன்றில் பல நாட்களாக பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்த நபர் கைது. பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் முழுவதுமே பாலியல் தொழில் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் கவலை. சென்னை விருகம்பாக்கம் அருகே மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் மற்றும் 13 ஊசிகள் பறிமுதல். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் உயர் ரக போதைப் பொருட்களான மெத்தபெட்டமைன் கிரிண்டல் ஆஃப் மூலம் அமோக விற்பனை. கோவையில் கணவனை பூரிக்கட்டையால் அடித்து கொலை செய்த காதல் மனைவி கைது. குடும்ப தகராறு, கொலையில் முடிந்த பரிதாபம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த 4 பேரிடமிருந்து 1 கிலோ 400 கிராம் கஞ்சா சிக்கியது. சில்லறை கஞ்சா வியாபாரிகளை பிடிக்கும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மொத்த கஞ்சா வியாபாரிகளை கைது செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி. ஒடிசாவிலிருந்து குமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு சொகுசு காரில் கடத்திச் செல்ல முயன்ற 153 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு சோதனைச் சாவடிகளில் போலீசார் கஞ்சா கடத்தலை தடுக்காமல் பூ பறித்துக் கொண்டிருந்தார்களா என மக்கள் நறு கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நல்லூரில் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மெத்தனமாக செயல்படுவதால் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் கஞ்சா பழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 17 வயது சிறுமிக்கு 2 இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமை. பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதாக பெண்கள் குமுறல். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே 3 ஏக்கர் நிலத்துக்காக தன்னையும் தனது பெற்றோரையும் உயிரோடு எரிக்க உறவினர்கள் முயன்றதாக கூறி மனித உரிமை ஆணையத்தில் இளம் பெண் புகார். ஸ்டாலின் ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதே இல்லை என வேதனை. கள்ளச்சாராயம் விற்ற வழக்கில் கைதாகி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நபர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகள் திடீரென உயிரிழப்பதும் என்கவுண்டர்கள் செய்யப்படுவதும் சந்தேகத்தை எழுப்புவதாக உறவினர்கள் சாலை மறியல். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட குழந்தை பெற்றெடுத்த பெண் திடீர் மரணம். மருத்துவர்களின் அலட்சியத்தால் பெண் உயிரிழந்ததாக கூறி கோபி திருப்பூர் சாலையில் உறவினர்கள் சாலை மறியல். சென்னை பூந்தமல்லி அருகே மின் வயர் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளை கண்டு மக்கள் அதிர்ச்சி. மதுரை சிந்தாமணி பகுதியில் ஆயுதங்களுடன் போதையில் இளைஞர்கள் அட்டூழியம். 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை சேதப்படுத்தும் சிசிடிவி காட்சிகளால் மக்கள் அதிர்ச்சி.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வைரவன்பட்டியில் தெரு நாய்கள் கடித்ததில் 3 வயது சிறுவன் உட்பட 2 படுகாயம். தெரு நாய்களை பிடிக்க வலியுறுத்தி பலமுறை புகார் தெரிவித்தும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே தேனீக்கள் கொட்டியதில் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற 70க்கும் மேற்பட்டோர் காயம். காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதி. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கதண்டுகள் கொட்டியதில் 100 நாள் பணியாளர்கள் 22 பேர் காயம். படுகாயமடைந்த 4 பேர் மேல் சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே இரவு நேரத்தில் நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணி பெல் சாலையில் ஆட்டோ மீது மாநகர பேருந்து மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் பழுதாவதும் விபத்தில் சிக்கவும் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து. 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதியில் அனுமதியின்றி நடைபெற்ற டிஜே பார்ட்டி. பள்ளி கல்லூரி மாணவர்களை வைத்து கல்லா கட்டி வந்த தனியார் தங்கும் விடுதிக்கு சீல் வைத்துள்ள நிலையில் சோதனைகள் தொடர வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். பழனியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த பலத்த மழை காரணமாக சாலைகள் வீடுகளில் தேங்கிய மழை நீர். வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழையால் 2 மணி நேரம் மின் தடை. பெரிய கடைவீதி, பூக்கடை கார்னர், 5 ரோடு சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் குளம் போல் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதி. தேனி மாவட்டத்தில் மஞ்சளாறு ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் மஞ்சளாறு அணையின் நீர் இருப்பு 184 கன அடியாக உயர்வு. சென்னை மீஞ்சூரில் கடல் நீரை சுத்திகரிக்கும் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 25 மில்லியன் லிட்டர் கடல் நீரை மட்டுமே சுத்திகரிக்கப்படும் அவலம். தென் சென்னை நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாமல் பாழாக்கிவிட்டு வடசென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருந்த திட்டத்தில் 100 மில்லியன் லிட்டர் வெறும் 25 மில்லியன் லிட்டர் மட்டுமே சுத்திகரிக்கப்படும் அவல நிலை. அதிமுக கொண்டு வந்த மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை கிடப்பில் போட்ட திராவிட மாடல் தற்போது தென் சென்னை நிலத்தடி நீரையும் பயன்படுத்தவே முடியாத அளவில் பாழாக்கிய அவலம். வட சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய கடல்நீரை குடிநீராக சுத்திகரிக்கும் திட்டத்தையும் நாசமாக்கிய ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகரித்ததால் விலை குறைந்து விற்பனை. புரட்டாசி மாதத்தாலும் மீன்களை போட்டி போட்டு வாங்கிச் சென்ற அசைவ பிரியர்கள். தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்தி மிரட்டி பணம் பறித்த விவகாரம். மத்திய நிதியமைச்சர் மீது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவின்படி கர்நாடக காவல்துறை வழக்கு பதிவு.